Next நாம packing fraction in cubic close packingல பார்ப்போம். Packing fraction in cubic close packing. Okay. இந்த cubic close packing பார்த்தீங்கன்னா face centered cubic units எல்லாம் பேஸ் பண்ணி இருக்குது. The cubic close packing arrangement is based on face centered cubic unit cell. ஸோ இந்த முகப்பு மைய கனசேகரத்தை பொறுத்து தான் இந்த கன அலகு நெருங்கி பொதியும் அமைவு அமைஞ்சிருக்குது. ஸோ நாம் இப்போ என்ன பண்ணலான்னா எஃப்சிசி யூனிட் செல் ஃபேஸ் சென்டர்டு கியூபிக் யூனிட் செல்லில் பேக்கிங் ஃப்ராக்ஷனை கால்குலேட் பண்ணலாம். ஸோ எஃப்சிசி யூனிட் செல்லில் ஆட்டம்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஒவ்வொரு ஃபேஸோட சென்டர்லேயும் ஆட்டம் இருக்கும், கார்னர்ஸ்லேயும் ஆட்டம் இருக்குது. இது நாம் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணினது தான். சரி, இந்த கியூபோட எட்ஜ் லென்த்து நம்ம என்னென்னு வச்சுருக்கோம், ஏ. ஸோ எட்ஜ் லென்த் ஏ. இதில் இருக்கக்கூடிய ஸ்பியர்ஸோட ரேடியஸ் ஆர். இந்த எட்ஜ் வழியாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பியர்ஸ் மீட் பண்ணிக்காது. பட் ஃபேஸோட சென்டரில் இருக்கக்கூடிய ஸ்பியர் எட்ஜில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்பியர்ஸையும் மீட் பண்ணுது. இதை மெயினாக புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ இதில் பேக்கிங் ஃப்ராக்ஷனை நம்ம கால்குலேட் பண்ணலாம். சரி, இப்போ இதை நம்ம ஒரு சிம்பிள் கியூபாக போட்டு காட்டுவோம். கியூபாக எடுத்துக்கிட்டு எப்படி ஒர்க் அவுட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதை ஒரு சிம்பிள் கியூபாக நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஆட்டம்ஸோட ஸ்பியர்ஸோட பொசிஷன் இல்லாமல் ஏபிசிடிங்கிறது பாட்டம், இஎஃப் ஜிஹெச். இப்போது இதில் பிசிஎஃப் இதை எடுத்துக்கோங்க. பிசிஎஃப்ங்கிற ட்ரையாங்கிள் அதை இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஏபிசி. ஸோ இந்த டயக்ராம் பொறுத்த வரைக்கும் அது ஏபிசி. ஸோ இங்கே பாருங்கள், இன் ட்ரையாங்கிள் ஏபிசி எது ஹைப்போட்டீனியஸ், ஏசி. ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஸோ இந்த ஏபியும் பிசியும் பாருங்கள் எதுக்கு ஈக்குவல், ஸ்மால் ஏக்கு ஈக்குவல். ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பின்ன 2a ஸ்கொயர். அப்போ ஏசி எதுக்கு ஈக்குவல், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2a ஸ்கொயர். 2க்கு ரூட் எடுத்திங்கன்னா √2, ஏ ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தால் ஏ. அப்போ இந்த ஏசி எதுக்கு ஈக்குவல்னா √2a. சரி, இப்போ இந்த டயகனல் ஏசியை நாம் இங்கே எப்படி காட்டியிருக்கோன்னா பிஎஃப். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்பியரோட டயாமீட்டர், அப்புறம் ஒரு குவார்ட்டர் ஸ்பியரோட ரேடியஸ், குவார்ட்டர் ஸ்பியர் ரெண்டு சைடு இருக்கும். ஸோ இது ஆர், இது 2r, இது ஆர். இங்கே தெளிவாக இருக்கும் பாருங்க. இது குவார்ட்டர் ஸ்பியர். ஸோ இதோட டிஸ்டன்ஸ் ஆர், ரேடியஸ் இது 2r, இது ஆர். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஏசி எதுக்கு ஈக்குவல், 4r. அப்போ இந்த 4r எதுக்கு ஈக்குவல்னா √2a. அப்போ ஆர் எதுக்கு ஈக்குவல், √2/4a. வால்யூம் ஆஃப் ஸ்பியருக்கு என்ன ஃபார்முலா, கோளத்தின் கன அளவு, வால்யூம் ஆஃப் ஸ்பியர் V is equal to 4/3πr³. ஸோ 4/3π. ஆர் என்னன்னு பார்த்தோம், √2/4a whole cube. ஸோ 4/3π. √2 க்யூப் பண்ணிங்கன்னா 2√2, ஏவை க்யூப் பண்ணால் a க்யூப், 4 க்யூப் பண்ணால் 64. சிம்பிளிஃபை பண்ணுங்கள், ஒரு டைம் 16 டைம்ஸ்
ஒரு டைம் 8 டைம்ஸ். ஸோ அப்போ என்ன வருது, √2 pi a cube by 3 × 8 24. இது வந்து வால்யூம் ஆஃப் ஒன் ஸ்பியர். நமக்கு தெரியும் ஃபேஸ் சென்டர்டு கியூப்பில் டோட்டலாக எவ்வளோ ஸ்பியர்ஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் ஸ்பியர்ஸ் in face centered cubic unit cell, number of corner atoms into 1/8 plus number of face atoms into 1/2. face atomோட contribution 1/2. corner atoms 8 இருக்கும். ஸோ 8 into 1/8. face வந்து 6 faces இருக்கும். ஸோ 6 ஃபேஸஸோட சென்டர்லையும் ஒவ்வொரு ஸ்பியர். அப்போ இது 1 + 3. இப்போ எவ்வளோ 4 ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் 4 ஸ்பியர்ஸ் என்ன வரும், வால்யூம் ஆஃப் 4 ஸ்பியர்ஸ். இப்போ வால்யூம் ஆஃப் 1 ஸ்பியர் என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். வால்யூம் ஆஃப் 4 ஸ்பியர்ஸ் என்ன வரும், 4 × வால்யூம் ஆஃப் 1 ஸ்பியர். ஸோ 1 ஸ்பியரோட வால்யூம் என்ன, √2 pi a cube by 24. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 6. ஸோ √2 pi a cube by 6. ஸோ இதுதான் வால்யூம் ஆஃப் 4 ஸ்பியர்ஸ் ஆர் வால்யூம் ஆக்குபைடு பை ஸ்பியர்ஸ் இன் FCC யூனிட் செல். ஸோ இதை நம்ம அப்படியே என்னன்னு சொல்லலாம், வால்யூம் ஆக்குபைடு பை spheres in FCC unit cell. முகப்பு மைய கனசதுர அலகு கூட்டில் இந்த கோளங்கள் ஆக்கிரமித்த மொத்த கன அளவு. இப்போ பேக்கிங் ஃப்ராக்ஷனுக்கு என்ன ஃபார்முலா, பேக்கிங் ஃப்ராக்ஷன் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர்ஸ் பை வால்யூம் ஆஃப் யூனிட் செல். ஸோ வால்யூம் ஆஃப் ஸ்பியர்ஸ் எவ்வளோன்னு பார்த்துருக்கோம், √2 pi a cube by 6 divided by volume of unit cell, cubic unit cell oda volume a cube. So a cube cancel into 100 போடுவோம். ஸோ அப்போ என்ன வரும், √2 pi by 6 into 100. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 74%. ஸோ அப்போ பாருங்கள், ஃபேஸ் சென்டர்டு கியூபிக் யூனிட் செல்லில் ஸ்பியர்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் வால்யூம் ஆக்குபை பண்ணுது, 74%. அப்போ இங்கே பேக்கிங் வந்து ரொம்ப ரிஜிடாக இருக்கும். ஏன்னா 74% வால்யூமை யூனிட் செல்லில் இந்த ஸ்பியர்ஸ் ஆக்குபை பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலான்னா ரேடியஸ் ரேஷியோ. ரேடியஸ் ரேஷியோ இப்போ ஒரு அயோனிக் கிறிஸ்டல், அயோனிக் சப்ஸ்டன்ஸோட கிறிஸ்டல்ஸ் தான் அயோனிக் கிறிஸ்டல் சொல்கிறோம். அயோனிக் கிறிஸ்டல் எடுத்துட்டோம்னா அதோட ஸ்ட்ரக்சர் எதெல்லாம் டிபெண்ட் ஆகிருக்குதுன்னா ஸ்டாய்கியோமெட்ரி, அதாவது இந்த அயோனிக் காம்பவுண்டோட ஃபார்முலா அண்ட் சைஸ் ஆஃப் அயான்ஸ். ஸோ அப்போ என்ன சொல்லலாம், ஸ்ட்ரக்சர் ஆஃப் அயோனிக் காம்பவுண்ட்ஸ் டிபெண்ட் ஆன், ஒரு அயனி சேர்மத்தோடைய வடிவம் எதை பொறுத்து இருக்குதுன்னா டிபெண்ட் ஆன் என்னென்ன, ஸ்டாய்கியோமெட்ரி அண்டு சைஸ் ஆஃப் அயான்ஸ். அதில் இருக்கக்கூடிய கேட்டையான் அயனோட சைஸ் ஆஃப் அயான்ஸ், இது ரெண்டையும் பொறுத்து தான் அதோட ஸ்ட்ரக்சர் இருக்குது. நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த அயோனிக் கிறிஸ்டல்ஸில் ஆனயான்ஸ் வந்து லார்ஜ் சைஸில் இருக்கும், நெகட்டிவ்லி சார்ஜ் அயான்ஸ் பெரிய அளவில் இருக்கும், பாசிட்டிவ்லி சார்ஜ் அயான்ஸ் சின்ன அளவில் இருக்கும். ஒரு அயனி படிகம் எடுத்துட்டிங்கன்னா அதில் எதிர்மின் அயனிகள் அளவில் பெரிதாகவும் நேர்மின் அயனிகள் அளவில் சிறியதாகவும் இருக்கும். இந்த எதிர்மின் அயனிகள் தான் க்ளோஸ்டு பேக்டு அரேஞ்ச்மெண்ட்டில் அரேஞ்ச் ஆகும். இந்த ஆனயான்ஸ் தான் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குன்னா க்ளோஸ்டு பேக்டு ஸ்ட்ரக்சரில் அரேஞ்ச் ஆகும். அப்படி அரேஞ்ச் ஆகும்போது வாய்ட்ஸ் வரும், நம்ம முன்னாடியே பார்த்தோம். அந்த வாய்ட்ஸில்
ஸ்மால் சைஸ்டு கேட்டையான்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் ஃபண்டமெண்டல். ஸோ என்ன சொல்லலாம், இன் தி அயோனிக் கிறிஸ்டல்ஸ், அயனிக் கிறிஸ்டல் எது பெரிய சைஸில் இருக்குன்னா ஆனையான்ஸ் தான். நிறைய அயனிக் கிறிஸ்டல்ஸில் அப்படி தான் இருக்கும். பெரும்பாலும் அயனிக் கிறிஸ்டல்ஸில் ஆனையான் தான் லார்ஜ் சைஸில் இருக்கும். இந்த அயோனிக் கிறிஸ்டல்ஸ் தி லார்ஜ் சைஸ்டு அதிக உருவளவுடைய ஆனையான்ஸ் எதிரயனிகள், தி லார்ஜ் சைஸ்டு ஆனையான்ஸ் ஆர் அரேஞ்ச்டு in closed packed structures. Close packed structures. ஸோ க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சர்ஸில் அரேஞ்ச் ஆகிருக்கும். அப்போ இந்த கேட்டையான்ஸ் எங்கே இருக்கும்? தி கேட்டையான்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் தி, நமக்கு தெரியும் க்ளோஸ் பேக்டு ஸ்ட்ரக்சர்ஸில் அயன்ஸ் அரேஞ்ச் ஆனால் டெட்ராஹெட்ரல் வாய்டு, ஆக்டாஹெட்ரல் வாய்டு வருது. அந்த வாய்டில் எது இருக்கும்? தி கேட்டையான்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் தி வாய்ட்ஸ். அந்த ஆக்டாஹெட்ரல் டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸில் கேட்டையான்ஸ் இருக்குது. ஏன்னா அது ஸ்மால் சைஸ்டு. இந்த நேரயனிகள் எங்கே இருக்குன்னா அந்த வெற்றிடத்தில் இருக்கும். இந்த அதிக உருவளக்கூடிய எதிரயனிகள் மிக நெருக்கமாக அமைவதால் வெற்றிடங்கள் உருவாகும். அந்த வெற்றிடங்களில் தான் சிறிய உருவளவு இருக்கக்கூடிய நேர்மின் அயனிகள் இருக்கும். இப்போ ஒரு அயனிக் கிறிஸ்டலோட ஸ்ட்ரக்சர் என்னங்கிறத நம்ம எதை வச்சு சொல்லிடலான்னா, அந்த அயனிக் கிறிஸ்டல் இருக்கக்கூடிய கேட்டையானோட ரேடியஸுக்கும் ஆனையானோட ரேடியஸுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ரேஷியோ வச்சே சொல்லிடலாம். ஸோ அப்போ என்ன சொல்லலாம், தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் an ionic crystal depends on the ratio of radius of cation to anion. கேட்டையானோட ரேடியஸ்க்கும் ஆனையானோட ரேடியஸ்க்கும் இடையில கூடிய ரேஷியோ வச்சு அந்த அயனிக் கிறிஸ்டலுக்கு என்ன ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். இதை நம்ம ஒரு டேபிளாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ரேடியஸ் ரேஷியோ. இந்த ரேஷியோக்கு பேர் என்னென்னா ரேடியஸ் ரேஷியோ, RC + RA-, ரேடியஸ் ஆஃப் கேட்டையான் பை ரேடியஸ் ஆஃப் ஆனையான். இதுக்கு பேர் ரேடியஸ் ரேஷியோ. ஸோ இந்த ரேடியஸ் ரேஷியோவோட வேல்யூ என்ன? ஸோ அதிலிருந்து இந்த கோஆர்டினேஷன் நம்பர் என்னன்னு சொல்ல முடியும். கோஆர்டினேஷன் நம்பர்லேருந்து என்ன ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், இந்த ரேடியஸ் ரேஷியோவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.155 0.225 இருந்துச்சுன்னா கோஆர்டினேஷன் நம்பர் 3 தான் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர் ட்ரைகானல் பிளேனார். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் B2O3. ட்ரைகானல் பிளேனார்னால் எப்படி இருக்குன்னா, பிளேனார் ஸ்ட்ரக்சர், இதில் ஒரே ஒரு லேயர் தான். ஸோ இந்த இடத்துல தான் கேட்டையான் இருக்கும். இதுதான் ட்ரைகானல் பிளேனார் வாய்டு. ஏன்னா 3 ஸ்பியர் கூட கான்டாக்டில் இருக்குது. இந்த இடத்துல கேட்டையான் இருக்குது, இந்த பெரிய ஸ்பியர் எல்லாம் ஆனையான்ஸ். இதுதான் ட்ரைகானல் பிளேனார். இந்த சென்டரில் போட்டிருக்கிறது ட்ரைகானல் பிளேனார் வாய்டு. இது ஒரே லேயர் தான். இன்னொரு லேயர் போட்டாங்கன்னா அது டெட்ராஹெட்ரல் வாய்டு ஆயிடும். ஸோ ஒரே லேயர். ஸோ கோஆர்டினேஷன் ரேடியஸ் ரேஷியோ இந்த வேல்யூலேருந்து 0.155 0.225 இருந்துச்சுன்னா கோஆர்டினேஷன் நம்பர் 3. அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ட்ரைகானல் பிளேனாராக இருக்கும். ட்ரைகானல் பிளேனார்னால் இப்படி இருக்கும். இதெல்லாம் ஆனையானோட சென்டர்னு வைங்க. ஸோ கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். இந்த ட்ரையாங்கிளோட சென்டரில் தான் கேட்டையான் இருக்கும். சரி, அடுத்தது 0.225 0.414 வரைக்கும் இருக்குன்னு வைங்க. 0.2252
0.414. கோஆர்டினேஷன் நம்பர் 4, அது என்ன ஷேப்பில் இருக்குன்னா டெட்ராஹெட்ரல். இதுக்கு நாம் எக்ஸாம்பிள் ஜிங்க் பிளண்ட் எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு இது தெரியும் டெட்ராஹெட்ரல்னு என்ன. இப்போ பாருங்கள், 3 ஸ்பியர், 3 ஆனையான் இப்படி மட்டும் இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம், பிளேனார் ட்ரையாங்கிள் அல்லது ட்ரைகானல் பிளேனார். இந்த ஸ்பியருக்கு மேலே இன்னொரு ஸ்பியர் டாட் டாட் வச்சு காட்டுறேன். ஸோ இந்த 4 ஸ்பியரோட சென்டரை கனெக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 3 ஸ்பியர் பிளேனில் இருக்குது, இதை கனெக்ட் பண்ணி பாருங்கள். ட்ரைகனல் பிளேனார். இந்த 4வது ஸ்பியர் எங்கே இருக்குது, மேலே இருக்குது. ஸோ அதையும் அந்த ஸ்பியரோட சென்டரை கனெக்ட் பண்ணி பாருங்கள். ஒரு டெட்ராஹெட்ரல் ஷேப். டெட்ரானா 4, ஹெட்ரானா ஃபேஸ், 4 ஃபேஸ் வரும். எப்படின்னு பாருங்கள், ABCD. இந்த வெர்டெக்ஸஸ் எல்லாம் ABCDன்னு குறிச்சிட்டிங்கன்னா ABC ஒரு ஃபேஸ், BCD ஒரு ஃபேஸ், 2 ஆச்சா, ACD ஒரு ஃபேஸ், 3 ஃபேஸ், அப்புறம் அடிப்பக்கம் ABD 4 ஃபேஸ் வருது. இப்போ இந்த சென்டரில் தான் என்ன இருக்கும், இந்த வாய்டில் கேட்டையான் இருக்கும். இதுதான் வந்து டெட்ராஹெட்ரல் வாய்டு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ரேஷியோ 0.225லேருந்து 0.414 வரைக்கும் இருக்கும். அது இந்த லிமிட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா ரேடியஸ் ரேஷியோ அது கட்டாயம் கோஆர்டினேஷன் நம்பர் 4ஓட தான் அந்த அயனிக் கிறிஸ்டல் இருக்குது. அதோட ஷேப் டெட்ராஹெட்ரலாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் ஜிங்க் சல்ஃபைடு பார்த்துட்டோம். ஸோ அடுத்து பாருங்கள், 0.414 to 0.732 ரேடியஸ் ரேஷியோ இந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா கோஆர்டினேஷன் நம்பர் 6. ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஆக்டாஹெட்ரல். இதுக்கு எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைடை சொல்லலாம். ஸோ ஆக்டாஹெட்ரல்னால் நமக்கு தெரியும் 6 ஸ்பியர்ஸ் இருக்கும். 1 2 3 4. ஸோ இப்போ பாருங்கள் 4 ஸ்பியரை போட்டிருக்கேன். 5th ஸ்பியர், 6th ஸ்பியர். ஸோ இதுதான் வாய்டு. இங்கே தான் கேட்டையான் இருக்கும். ஸோ இது வந்து ஆக்டாஹெட்ரல் வாய்டு. கோஆர்டினேஷன் நம்பர் 0.414லேருந்து 0.732க்குள்ளே இருந்ததுன்னா. கோஆர்டினேஷன் நம்பர் 0.732லேருந்து 1 வரைக்கும் இருந்துச்சுன்னா கோஆர்டினேஷன் நம்பர் 8, அது கியூபிக் ஷேப்பில் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் CSCl. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கியூப், இப்போ இந்த கியூப்பில் கார்னர்ஸ் எல்லாம் குளோரைட் அயன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த க்ரீன் எல்லாம் குளோரைட் அயான்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. கியூபோட சென்டரில் CS+ அயான் இருக்கும். இந்த CS+ அயான் அதை சுற்றி இருக்கக்கூடிய 8 Cl- அயானை டச் பண்ணும். ஸோ கோஆர்டினேஷன் நம்பர் 8. அல்லது இப்படி இருக்கலாம், பாடியோட சென்டரில் குளோரைட் அயான், சென்டரில் குளோரைடு அயான், சுற்றி இருக்கக்கூடிய எண்டிலெல்லாம் என்ன இருக்குது, CS+ அயனை நான் ரெட் கலர் டாட் வச்சு காட்டுறேன்னு வைங்க. இப்படியும் வரலாம். ஸோ ரெண்டில் எப்படி வேணாலும் இந்த CSCl இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் நம்பர் 8. ஒவ்வொரு CS+ அயனை சுற்றியும் 8 Cl- இருக்கும். ஒவ்வொரு Cl- சுற்றியும் 8 CS+ இருக்கும். ஸோ இது வந்து கியூபிக். ஸோ இந்த ரேடியஸ் ரேஷியோ வச்சே கோஆர்டினேஷன் நம்பர் என்ன ஒரு அயனிக் கிறிஸ்டலுக்கு, அது என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னு சொல்லிடலாம். இதுதான் ரேடியஸ் ரேஷியோ ரூல் அல்லது ரேடியஸ் ரேஷியோ.
If you like this video, you can press like button and share with your friends. If you want to provide any suggestion, you can reach us through the mail ID given or the WhatsApp number 94863 77825. Thank you.